திரும்பி இருக்கிறான். ஆமாதான் தம்பி, எல்லாம் ஆச்சரியமா இருக்குது. என்னமா ஏழுமலை ஆண்டவனே நாராயணா, எங்கள் குல தெய்வமே நாராயணா. நம்ம தம்பி தெய்வாதீனம் போல இருக்கு. ஆமாண்டா தம்பி, தம்பி தாத்தா தெய்வாதீனம், தெய்வாதீனம் தம்பி, தம்பி தெய்வாதீனம், தம்பி தெய்வாதீனம், தம்பி தம்பி போனமா. அவளை நான் அடிச்சு நொறுக்கி அலங்கோலப்படுத்திட்டேன். நீ இல்லாம போயிட்டே ஒழிய என்ன யுத்தம், என்ன யுத்தம். பார்த்து காளிகா தேவிக்கு தலையும் கழுத்தும் தன்னால திரும்பி போச்சு. தம்பி போட மண்டி, உனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. அது சரி, பொய்யா மெய்யா எல்லாம் பார்க்கத்தானே போற அவங்க அக்கா கிட்ட. வாங்க. சிரஞ்சீவி கால்மதி மகாராஜா, வீராதி வீரன், சூராதி சூரன் மகாராஜாக்கள் நாங்கள். இந்த பையன் எங்க வேலைக்காரன், அதாவது சேவகன். ஆமா, ரணமூர்த்தியில தம்ம சேர்த்துக்கிறதுக்காக என்ன சேர்த்துக்கிட்டாங்க. ஆமா, மகேந்திரமணிக்காக வந்த மானிடப்பவர்களா? ஜாக்கிரதை, தலை தெரித்து விடும். அடடே, நம்ம கிட்டே சண்டைக்கு வர்றியா? தொலைஞ்சு போயிடுவேன், ஜாக்கிரதை. நாங்கள் புஜபலத்தில் பீமசேனர்கள், பராக்கிரமத்தில் ஆஞ்சநேயர்கள். திங்கிறதுலயும் புத்தியிலையும் தான். நாங்கள் மலையை மணலாக்குவோம், மணலை கயராக திருப்போம், வானத்தை வில்லாக வளைப்போம். அடடே, பயமா இருக்கிறது. அப்படிமா வழிக்கு மரியாதையாக வாசலித்தர. அது மட்டுமா, வானத்து மீன்களுக்கு தூண்டி போடுவோம், வாயை திறந்தால் குடலை எண்ணுவோம், இந்த வையகத்தை பம்பரமாக ஆட்டி வைப்போம், காலாலே உதைத்தால் பூமி பட்டீர் பட்டீர். அழகடா அழங்க. பார்த்தாயா எங்கள் பராக்கிரமத்தை? மரியாதையாக வாசலித்தர. ஜம்பமடிக்க வந்தீர்கள் மடமையான நடைப்பினங்களே. இதோ இந்த ரத்ன கம்பளத்தை மிதிக்காமல் நடந்து சென்று அதோ அந்த மந்திரக்கோலை உங்கள் கையாலே கொண்டு வாருங்கள். இல்லையே ரத்தம் கக்க வைப்பேன், தலைகளை வெட்டி தோரணமாய் தொங்க விடுவேன்.
எடுத்து கொடுக்கணும். கேட்டு பையனை இப்ப பாரு, அந்த மந்திர கோலை நானே எடுத்துக்கிட்டு வர்றேன். மிதிக்காமல் செல்ல வேண்டும். எங்க மிதிக்கிற பாரு, காலு மேல் தான் நடந்து செல்ல வேண்டும். ஆமா, நடந்துதான் போக போறேன். அப்படியா? நீயும் மிதிக்க கூடாது. மிதித்தால் உன்னை நறுக்கி விடுவேன். மந்திர கோலை எடுத்து வாருங்கள். எடுத்துக்கிட்டு வர்றோம். வான்கொடி தலையழகா அறவாத்து போல நடையழகா, வான்கொடி தலையழகா அறவாத்து போல நடையழகா, உங்க மடலெல்லாம் எடுத்து போச்சு துள்ளாதீங்க அண்ணாச்சே, ஒண்ணு செல்லாதீங்க கரணம் போட்டு முடியல, உங்க காரியம் நடக்கல. கிரிகிரி என்னடா சுத்த சல்லி நாட்டம், எங்க உயிர் போது நீ விளையாடிட்டு இருக்கிற. பேசாம வாய மூடிட்டு ஒரு மூலையில உட்கார மாட்டேன். உட்கார்ந்தா எப்படி? வயசானவங்க நீங்க வாடாடிக்கிட்டு இருக்கும் போது வாலிபு நான் சும்மா இருக்கிறது முறையா? நாங்க வயசானவங்க இல்லன்னா ஏன் இந்த கரணம் போடணும்? எக்கினி என் அண்ணன் வர கிழங்கன்னு விளையாடுறியா? நாம 2 பேரும் வாலிபர்கள். நொடியில தொடட்டுமா? எதை மனசையா மந்திர கோலையா? ஆள் எப்படி இருந்தாலும் வார்த்தை மாத்திரம் வாலிப முறுக்கா இருக்கு. மந்திர கோலை கொண்டவில்லை, மரணம் தான் சித்திக்கும். குரு எக்கினி, கம்பளத்தை மிதிக்க கூடாது, காலும் படக்கூடாது, மந்திர கோலை எடுக்கணும், தந்திர வாசலையும் கடக்கணும். ஆடாத பொம்பரவே, அழகான கம்பளமே, சித்தாளம் ஜதி பாட்ட கேட்டதும் தகர்தியும் தகர்தி. என்ன அட்டகாசம்? அட்டகாசமா? என்ன என்ன கம்பளத்தை மிதிக்க கூடாது, காலும் படக்கூடாது, அவ்வளவுதானே? சித்தாளம் ஜதி பாட்ட கேட்டதும் தகர்தியும் தகர்தி. நீ சித்தாக போறது கட்டாய வரணும், தகர்தியும் தகர்தியும். தகர்தியும் 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 தகர்தி தகர்தி. இது அப்பவே சொன்னீங்க, கேட்டியா? ஆமாண்டா தம்பி. எப்படா சொன்ன? போடா மண்டு. எச்சனைகள் சொன்ன சொல் தவறுவார்களா? இல்ல. சும்மா வாசலை தர. யுக்திசாலிடா, மெச்சினேன். பாருங்க, நாங்களும் தானே தம்பி. ஐயோ, அப்பா பாப்பா, என்ன கஷ்டம், எவ்வளவு வேதனாப்பா. ஏண்டா தம்பி, கட்சிய பாக்குற வரையாவது உயிரோட இருப்பமா? வேண்டாம், நம்ம 2 பேரும் தான் மணியை கொண்டு வர போறோம். இவன் தான் இப்படி அவசரப்படுறான், அதான தெரியல. கண்ணு திறந்து பாருங்களா. பார்த்து போகிறான், செய்வாதீரம் பார்த்து போறான். காலெல்லாம் பண்ணிக்கிறான். சும்மா வர சத்தம் போறாங்க. பார்த்து வரா. பெரிய சுத்தாங்க வந்துட்டீங்கன்னு அழுகிறா போலதான் இருக்கு. பயந்துதானே? ஆ
என்னை பரிகாசமா பண்ணுகிறீர்கள்? கொன்று விடுவேன். வீரத்திலே அழுகையா? அழுகை இல்லாம என்னடா? எத்தனை நாளைக்கு இந்த காவு? என்னை சிரிக்க வைக்க முட்டாள் யாரும் வரவில்லை என்றால் அதான் நாங்க வந்திருக்கோமே. அப்போது சிரிக்க வையுங்க. சிரிக்க வச்சா வாசலை திறந்து விடுவியா உங்க அப்பனால? என்றா கொன்று விடுவேன். சிரிக்க வையுங்கள். நிதானி நிதானி. பல்லே முளைக்காத என் பழகியே அழுவாதே, பாலோடு பழம் இருக்க பக்கத்திலே அங்க இருக்க, பல்ல கொஞ்சம் காட்டாயோ பச்சோந்தி ராஜாத்தே. முட்டாள்களே, நீங்களும் உங்கள் பேடித்தனம். என்னையும் கொஞ்சம் பார்க்க விடு. நீயா என்ன சிரிக்க வைக்க போற? ஐயோ, பார்க்க விட. சிரிக்கவை. பொறுபொரு எத்தனி பார்க்க விடு. நிலாமுகம், நீலவிழி, குளிக்கண்ணா, குடியாத்தம் கூந்தல், கொலுக்குக்காரியின் ரகசியம் எங்கே இருக்குன்னு. என்னடா உன் தொந்தரவு? சிரிக்கவே. ரோசாப்பு சிகப்பு, தேசான இடுப்பு, சிட்டித்தாள் அஞ்சலி பாட்ட கேட்டதும் தகர்தியும் தகர்தியும், நீ சிட்டாக பறந்து கட்டாயம் வரணும் தகர்தியும் தகர்தியும். எங்க கொஞ்சம் கைய காட்டு. சாதம், குழம்பு, ரசம், கூட்டு, பொரியல் எல்லாம் கலந்து அண்ணனுக்கு கொஞ்சம், தம்பி கொஞ்சம், அந்த வாய்க்கு கொஞ்சம், எனக்கு கொஞ்சம், உனக்கு கொஞ்சம். நண்டு வருது. நரி இத முதல்ல நம்ம கிட்ட சொன்னா நாம சிரிக்க வச்சிருக்க மாட்டோமா? முட்டாளு மடைய போடா மண்டு. உன் திறமையை மெச்சினேன்டா. நிறுத்தடா நிறுத்தடா. வாசலை திற. வாசலை திற. யாரடா நீங்கள்? முதல்ல நீ எந்த ஜாதி பொண்ணுன்னு சொல்லு. சங்கினியா சித்தினியா? அதுதான். தம்பி எங்கடா யட்சணி? தம்பி மோசம் பண்ணிட்டு போயிட்டாரா? இல்லடா மண்டு, மாயமா போயிட்டான். ஆஹா, என் திட்டத்தை கண்டுபிடிச்சிட்டாரா? மாயமாகாம இருந்திருந்தால் என்ன செய்திருப்பேன் தெரியுமா? என்ன செஞ்சிருப்பேன்? எவ்வளவு பௌகம் காமித்திருப்பேன், எவ்வளவு பராக்கிரமம் காமித்திருப்பேன். கம்பளத்தை சுத்தி ஒருத்திய கிச்சி கிச்சி செய்து ஒருத்திய முஷ்டி முஷ்டி கன்யா கட்சியை மல்யுத்தம் செய்து மணியை கத்தரித்திருப்பேன். என்னடா இது? என்னுடைய பராக்கிரமத்தை கேட்டே சாஞ்சி போயிட்டேன். எழுதுறா, நம்ம எச்சிரியை ஜெயிக்க வேண்டாம். எழுதுறா, சும்மா இருப்பா.
மாயத்திலும் மந்திரத்திலும் உன்னை மிஞ்சியவன் நான், என்னை மிஞ்சியவள் நீ. நமக்குள் ஏன் இந்த வீண் சச்சரவு? மரியாதையாக மகேந்திரமணியை கொடுத்து விடு. சென்று விடுகிறேன். விமோசனமடைந்தது. என் கடமை முடிந்தது. இதுவா மகேந்திரமணி? ஆம், இதற்கு ஒரு மந்திரம் இருக்கிறது. அனந்த ஜுவாலை, கணகண கிங்கிணி, மகேந்திரமணி. இந்த மந்திரத்தை ஜெபித்தால் தான் மணி பிரகாசித்து பலன் தரும். நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். அண்ணா லட்சுமணா சத்துருக்கா எழுந்துருங்கடா. மணிடா மணி. மகேந்திர மணிடா மணி. மணி மந்தி மந்தி மணி. மகேந்திரமணி மகேந்திரமணி. இதுவா மணி? பிரகாசிக்கலையே. மந்திரண்டா மந்திரம். மந்திரமா? எப்படி? அனந்த ஜுவாலை, கணகண கிங்கிணி, மகேந்திரமணி. தம்பி, தகதகா தகதகா போடா மண்டு. உனக்கு எதுவுமே சொல்ல முடியாம தவிக்கிறேன்டா. இது சூரிய சந்திர மணிடா. மணி மங்கி போச்சா? தம்பி தம்பி எங்க அந்த மந்திரத்தை சொல்லு, நாங்களும் சொல்றேன்டா. நாக்கு திரும்பமாடா உங்களுக்கு? திரும்பும் திரும்பும். அப்ப சொல்லுங்க பாக்கலாம். அனந்த ஜுவாலை, அனவந்தன் மாலை. இல்லடா, அனந்த அனந்த ஜுவாலை ஜுவாலை, கணகண கிங்கிணி. சொல்றா? உன்னதாண்டா. கணகண கிங்கிணி, கணகண மங்கிணி. ஐயோ, கணகண கணகண கிங்கிணி கிங்கிணி, மகேந்திரமணி மகேந்திரமணி. தம்பி
நம்ம மாமாவை குறைக்க வச்சுட்டோம்டா. இனிமே நாம தான் மகாராஜாக்கள். இனிமே நாம தான் மகாராஜாக்கள். சரி வாங்க. யாருமே இல்லையா? இருக்கிறோம் பிரபு. மணி கொண்டு வந்து விட்டார்கள். கொண்டு வந்து விடுவார்கள் பிரபு. யாரு கொண்டு வருவது? எப்பொழுது கொண்டு வருவது? எனக்கு சாபம் கொடுத்து விட்டார். நான் இப்படியே சாக வேண்டும் என்று என் குணா எனக்கு சாபம் கொடுத்து விட்டார். நம் குணாவை அப்படி நினைக்காதீர்கள் பிரபு. உங்களை நேசிக்கும் குணா கனவிலும் உங்களுக்கு துரோகம் செய்ய நினைப்பாளா? நினைக்க மாட்டார். எவ்வளவு அநியாயம் செய்து அதன் எதிரொலி தாண்டியது. இல்லை பிரபு, அப்பா அப்பா என்று அடிக்கடி சிந்தித்துக் கொண்டே இருப்பார். நீங்கள் குணமடைய தினமும் தேவியை பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார். நீங்கள் விரும்புவதாய் தெரிந்தால் உடனே வந்து விடுவார் பிரபு. இல்லை, நடக்காது மீனா. இனி இந்த ஜென்மத்தில் நான் சென்ற பிரபு, நான் அழைத்து வருகிறேன். மணி வருவதற்குள் அவளை அழைத்து அரசியும் கொடுத்து இறந்து விடுவார் போல் இருக்கிறது. எப்படி வருவாள் என்று நான் பார்க்கிறேன். வரட்டும். என்ன மீனா, அப்பாவுக்கு எப்படி இருக்கிறது? ரொம்பவும் கடுமையாத்தான் இருக்கிறதம்மா. இன்னும் மணி கூட வரவில்லை. உனக்கு துரோகம் செய்தேனே என்று இப்பொழுது நினைத்து நினைத்து வருந்து கொண்டிருக்கிறார். உன்னை அழைத்துக் கொண்டு போகலாம் என்று வந்தேன். வாமா குணா. அண்ணமார ரொம்ப அசந்துட்டீங்க. பரவாயில்ல, யட்சனைய நினைச்சு ஆசைவை போட்டுக்கிட்டே கொஞ்சம் கண்ணு அசருங்க. அண்ணே, தெய்வாதீனம் சிங்கார நீரிலே விழுந்துட்டான். ஒவ்வொரு எச்சினியும் ஒவ்வொரு யுக்தியாக சாதிச்சுட்டான். ஆமாண்டா தம்பி. ஏய், படுங்கடா உங்க புருஷனுங்களை நினைச்சுக்கிட்டு. சொன்னாப்புல நம்ம புருஷனுங்களா? என்னடா சொன்ன? புருஷனுங்களா? கிரிகிரி. ஆமா, நம்ம பொஞ்சாதிங்கெல்லாம் இப்ப என்ன செய்துட்டு இருப்பாங்க? என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? மகேந்திரமணிய எம் புருஷன் கொண்டு வருவான், எம் புருஷன் கொண்டு வருவான்னு போராடிக்கிட்டு இருப்பாங்க. பேசாம படுங்கடா. ரூபா, ஹேமா,